IPL டி20 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் CSK அணிக்கு எதிராக 47 பந்துகளில் 6 சிக்சர்கள் 8 பவுண்டரிகளுடன் 96 ரன்கள் விளாசி அனைவரையும் மிரளச் செய்துள்ளார் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பேட்ஸ்மேனான சாய் சுதர்சன். 21 வயதான சாய் சுதர்சன் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்தர் ஆவார். இவரது தந்தை பரத்வாஜ் தெற்கு ஆசிய போட்டிகளில் இந்திய அணிக்காக தடகளத்தில் பங்கேற்றுள்ளார். தாய் உஷா தமிழ்நாடு வாலிபால் அணியில் விளையாடி உள்ளார். விளையாட்டு பின்னணியை கொண்ட சாய் சுதர்சன் தனது கிரிக்கெட் பயணத்தை திருவல்லிக்கேணி பிரண்ட்ஸ் அணியில் இருந்து தொடங்கினார். தொடர்ந்து தமிழகத்தின் U-14 அணியில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதன் பின்னர் 2019-இல் 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணியில் இடம் பிடித்தார். அதே ஆண்டில் ஆழ்வார்பேட்டை சிசி அணிக்காக பாளையம்பட்டி ஷீல்ட் ராஜா என்ற தொடரில் 52 சராசரியுடன் 635 ரன்கள் குவித்தார். இங்கிருந்து சாய் சுதர்சனுக்கு கிரிக்கெட் பயணம் ஏறுமுகமானது. 2021-இல் தமிழக அணிக்காக விஜய் ஹசாரே தொடரில் அறிமுகமானார். தொடர்ந்து ரஞ்சி கோப்பை சையது முஸ்டாக் அலி தொடருக்கான தமிழக அணியில் இடம் பிடித்தார். ரஞ்சி கோப்பையில்தான் அறிமுகமான முதல் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக 273 பந்துகளில் 18 பவுண்டரிகள் 1 சிக்சர் என 179 ரன்கள் விளாசினார். ஒட்டுமொத்தமாக இந்த தொடரில் அவர் 7 ஆட்டங்களில் 63 சராசரியுடன் 572 ரன்களை விளாசி அனைவரது பார்வையையும் தன் பக்கம் இழுத்தார். இது ஒருபுறம் இருக்க, தமிழக கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்படும் TNBL டி20 தொடரில் 2021ஆம் ஆண்டு சீசனில் கோவை கிங்ஸ் அணிக்காக களமிறங்கிய சாய் சுதர்சன் முதல் ஆட்டத்திலேயே 5 சிக்சர்களுடன் 87 ரன்கள் விளாசி முத்திரை பதித்தார். இந்த சீசனில் அவர் 8 ஆட்டங்களில் 143.77 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 358 ரன்கள் சேர்த்து அதிக ரன்கள் குவித்தவர்களின் பட்டியலில் 2வது இடத்தையும் பிடித்தார். இதன் பின்னரே குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பார்வை சாய் சுதர்சன் மீது விழுந்தது. கடந்த சீசனில் அவரை அடிப்படை தொகையான ரூபாய் 20 லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருந்தது. குஜராத் அணியின் ஆல்ரவுண்டரான தமிழகத்தை சேர்ந்த விஜய் சங்கர் காயம் காரணமாக விளையாட முடியாத நிலை ஏற்பட்டதால் அவருக்கு மாற்று வீரராக சாய் சுதர்சனை அணிக்குள் கொண்டு வந்தது குஜராத்.